இந்த எபிசோடில் நாம சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்து வெளிவந்திருக்கிற குபேரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும் ஜிம்சர் பல 1000 கோடி மதிப்பிலான எண்ணெய் கான்ட்ராக்டை சூழ்ச்சி செய்து பிடிக்கிறாரு. இதற்காக அரசியல்வாதிகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடிவு செய்கிறாரு. இதற்காக முன்னாள் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறாரு ஜிம்சர். நாகார்ஜுனா, தனுஷ் உட்பட 4 பிச்சைக்காரர்களை பினாமி மாதிரி வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறாரு. அதன்படி 3 பிச்சைக்காரர்களை வைத்து பணத்தை மாற்றி அவர்களை கொலை செய்து விடுறாரு. தனுஷ் பேரில் இருக்கும் பணத்தை மட்டும் மாற்ற முடியாமல் போகுது. மேலும் தனுஷ் தன்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து தப்பித்து ஓடுறாரு. இறுதியில் நாகார்ஜுனா தனுஷை கண்டுபிடித்து பணத்தை மாற்றினாரா? தனுஷ் என்ன ஆனார்? இதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் நடிகர் தனுஷ் வெகுளியாக நடிப்பார் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். பிச்சைக்காரனாக தோட்டத்திலும் நடிப்பிலும் பழிச்சிடுறாரு. மாஸ் ஹீரோ போல் இல்லாமல் யதார்த்தமாக தனுஷ் நடித்திருக்கிறாரு. வாழ்றதற்காக பிழைக்கணும் என்று தனுஷ் பேசும்போது தியேட்டரில் கைத்தட்டல் பறக்குது. நாயகியாக நடித்திருக்கும் ராஷ்மிகா மந்தனா துரு நடிப்பால் ரசிகர்களை ரசிக்க வச்சிருக்காங்க. தனுஷுடன் தப்பி ஓடும் காட்சியில் கவனம் பெற்றிருக்காங்க. நேர்மையான சிபிஐ அதிகாரியாக நல்லவனாகவும் குடும்பத்துக்காக வில்லனாகவும் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார் நாகார்ஜுனா. இதோட நடிப்பு படத்திற்கு பெரிய பலம் சேர்த்து இருக்குன்னு சொல்லலாம். ஜிம்சப் ஸ்டைலான வில்லனாக மிரட்டி இருக்கிறான்னு சொல்லலாம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் அனைத்தும் கேட்கும் ரகமாக இருக்குது. குறிப்பாக போய்வா நண்பா பாடல் புத்தாட்டம் போட வச்சிருக்கு. நிகர் பொம்மிரேட்டின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பணத்தை வைத்து நடக்கும் அரசியலில் பாதிக்கப்படும் எளிய மக்கள் என படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதை நகர்த்திருப்பது சிறப்பு. பிச்சைக்காரர்கள் வாழ்வியலை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர்.